அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்க்குற வீடியோவுக்கும் நான் பேச போகிற டாப்பிக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போத்த சூழ்நிலைக்கு நம்மளோட வாழ்க்கை முறைக்கு ரொம்ப அவசியமான ஒரு சில விஷயங்கள், அதாவது யதார்த்தமான உண்மைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது நம்ம பழனி போயிருந்தப்போ பெரிய நாயகி அம்மன் கோவில் எடுத்த வீடியோ தான். நான் பேச போகிற டாபிக் என்னன்னா, இன்றைய சூழ்நிலையில் நம்ம நிறைய விஷயங்களை தொலைச்சிக்கிட்டே போகிறது மட்டும் இல்லாமல் அதை தேடி நிறைய பக்கம் ஓடுறோம். அதெல்லாம் வேற எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம தொலைச்ச விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், நிம்மதி. இது ரெண்டும் தான். இதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்றோம்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அதையெல்லாம் எங்கே தொலைச்சிருக்கிறோன்னா, நம்ம வீட்டுகள்லையே தான். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் வேற, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற விதம் வேற. என்னன்னா, நம்ம குழந்தைகளா இருந்தப்போ அதாவது என்னதான் நாகரிகம் எல்லாமே பெருத்திருந்தாலும் குடும்பத்துக்குள்ள உண்டான சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருந்தது வீட்டுக்குள்ள. நம்ம ஓடி ஸ்கூல் விட்டு வந்ததையும் பார்த்தீங்கன்னா, பேக்கை தூக்கி வீசிட்டு அம்மா அப்பா கூட பேசுவோம், விளையாடுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த வீதியவே சுற்றி விளையாடுவோம். அவ்வளோ ஒரு பாதுகாப்பாகவும் இருந்தது. அப்புறம் அன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே பயப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. அதோடு ஒன்றா நம்ம குழந்தைகளுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுக்காமையே இருக்கிறோம். என்னன்னா, எல்லாருமே இந்த செல்லுன்னு ஒன்றுக்குள்ள மூழ்கி போயிடுறோம். மூழ்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரங்களை எல்லாம் நம்ம இதுல செலவிட்டுட்டு நம்ம குழந்தைகளுக்கு உண்டான தேவைகளை, அவங்களுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் அவங்க கூட நம்ம பேசுறதோ இல்லை அவங்க சொல்றத காது கொடுத்து பெருசா கேட்கறதோ இல்லை. அதனாலதான் அந்த குழந்தைங்க என்னன்னா, நம்ம சொல்றது இவங்க கேட்கறதே இல்லை, நம்ம எதுக்கு போய் இவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்து அவங்களோட இது எங்க போகுதுன்னா, அவங்களுக்கு சந்தோஷம், அதாவது செல்லுல ஒரு கேம் விளையாண்டா சந்தோஷம் கிடைக்குது. செல்லுல பார்த்து ஒரு சில வீடியோஸ், அதாவது ஏதாவது ஒரு காமெடி வீடியோவோ அது மாதிரி அவங்களுக்கு எது பார்த்தா பிடிக்குதோ அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நாளடைவில் பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆயிடுறாங்க. இது என்னன்னா, சின்னதா ஆகி இப்போ ஒரு பெரிய விஷயமா வளர்ந்து நிற்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம ஃபேமிலி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நம்ம குழந்தைகளுக்காகட்டும் அதுக்கு உண்டான ஸ்பேஸை எல்லாம் கொடுத்து, முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேரத்தை நம்ம குடும்பத்தோட இனிமேல் செலவிடலாம். நீங்க நினைக்கலாம், அப்படியெல்லாம் சொல்றீங்க, நீங்க இதுக்கப்புறம் யூடியூப் வச்சு வீடியோ போடுறீங்கன்னு. இது மாதிரி விஷயங்களை எல்லாம் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன்.